தலைவராக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றேன். இந்த இடையமலூர் பிரசித்தி பெற்ற இந்த பகுதியிலே பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அருள்மிகு வரதமுனீஸ்வரர் திருக்கோவில் இந்த பங்குனி உத்திர திருவிழாவுக்கு பாரம்பரியமாக வருடம் இங்கே நடக்கக்கூடிய திருவிழாவிற்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாக விரதம் இருந்து காவடி எடுத்து பூக்குழி இறங்கும் விழா பங்குனி உத்திரத்தை நேற்றைய தினம் நல்ல முறையிலே சிறப்பாக நடைபெற்று முடிந்து விட்டது. அதற்கு அடுத்தபடியாக பாரம்பரியமாக நடந்து வந்த ஜல்லிக்கட்டு தற்பொழுது கோர்ட்டு உத்தரவுப்படி ஜல்லிக்கட்டு தடைப்பட்ட காரணத்தினால் அந்த காலகட்டத்திலிருந்து அன்னதானம் என்று ஒன்று சிறப்பாக ஆரம்பிக்கப்பட்டு மிக பெரிய அளவில் இன்றைய தினம் கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேருக்கு அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த அருள்மிகு வரதமுனீஸ்வரர் திருக்கோயிலானது இந்து சமய அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் செயல்பட்டு வருகின்றது. இந்த கோவிலுக்கு மிக முக்கியமான சுவாமியாடிகளும் மற்றும் இங்கு இந்த சின்னாண்டி கூட்ட வம்சாவளியினரும் மற்றும் கூலாண்டி கூட்ட வம்சாவளியினரும் இந்த கோவிலுக்கு கட்டுப்பட்ட நிர்வாகிகளாக இருந்து வருகின்றார்கள். அத்தோடு மட்டுமல்ல அதன் கீழ் கட்டுப்பட்ட சாமியாடிகளும் மற்றும் குறிப்பாக அம்பலார் அவர்களும் பாரம்பரியமாக இந்த கோவிலுக்கு உரிமையோடு ஒரு நல்ல முறையிலே தொண்டு செய்து வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் இந்த கோவிலை மிகவும் விமரிசையாக நல்ல ஒரு சிறப்போடு வணங்கி அதனுடைய அந்த அருளை பெற்று சென்று கொண்டிருக்கின்றார்கள். என் பேர் கார்த்தி. பெரியசாமி, இந்த கோயில் வரதமுனீஸ்வரர் சாமியார் பெரிய சாமியாடி. கோயில் மாட்டுக்கு துண்டு, வரதமுனீஸ்வரர் கோயில் மாடு, அந்த கோயில் மாட்டு நேர்த்திக்கடனுக்கு துண்டு ஓட்டுட்டு இருக்கா எல்லாரும். துண்டு வேஷ்டி இது பாரம்பரியமாக ரொம்ப காலமாக பாட்டையம்புட்டையும் காலத்தில் நடந்து வந்துக்கிட்டு இருக்கு. இது கோயிலோட சிறப்பு. இன்னைக்கு சாமியாடியா கோயில் மாடு எல்லாம் அம்பலாறு எல்லாரும் இன்னைக்கு கோயில் மாட்டுக்கு வேஷ்டி போடுற நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு வரதமுனீஸ்வரர் ஆலயத்தில். சிவகங்கை சீமை செய்திகளுக்காக எங்களுக்கு நல்ல ஸ்கூல் வேண்டாம்.